எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். பெருசு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி மிகச்சிறப்பாக போயிட்டுருக்கு. ரிலீஸ் ஆன எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டோட, உங்கள் எல்லாருடைய பாராட்டுகளோடு இன்றைக்கி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து திருச்சியில் எல்ஏ சினிமாஸ் சோனா மீனா தேட்டரில் நான் வந்து ஆடியன்ஸோடு சேர்ந்து படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தாங்க. இது ஆரம்பத்திலே வந்து மிகச்சிறப்பாக வந்து சொல்லியாச்சு. ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இயக்குனரும் பெருசு படத்தோட டீமும் வந்து ஒரு விஷயத்தை அழகாக தெளிவாக பதிவு பண்ணிட்டாங்க. இட்ஸ் அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்திருந்த எல்லாருமே அடல்ட் ஆடியன்ஸ். அவ்வளோ சிறப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த அடல்ட் காமெடியை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்துட்டு எங்கேயுமே அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் படம் இன்றைக்கி சிறப்பாக ஓடிட்டுருக்கோ எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் சொல்கிற விஷயம் வந்து எங்கேயுமே முகம் சுளிக்கலை. இந்த நகைச்சுவை வந்து எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவாக இல்லை. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு நகைச்சுவாக இருக்குது. படமாகவே ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு படமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி படம் வந்து எல்லா இடங்களையும் சிறப்பாக போய் இன்றைக்கி ஒரு மிகச்சிறப்பான வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றியை கொடுத்த மக்களுக்கும் இதை கொண்டு போய் சிறப்பாக சேர்த்த பத்திரிகை மீடியா துறை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய கமெண்ட்டுகள் மூலமாக, ட்வீட்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஸ்டோரிஸ் மூலமாக, ட்விட்டரில் உங்களுடைய ட்வீட்டுகள் மூலமாக, ஃபேஸ்புக்கில் நீங்கள் எழுதக்கூடிய த்ரெட்டுகள் மூலமாக இன்றைக்கி படம் வந்து ரொம்ப சிறப்பாக போய் சேர்ந்துக்கிட்டுருக்கு. நல்லபடியாக சேர்ந்துருச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். படத்தில் நடித்த எல்லோரும் பயங்கர சந்தோஷம். டைரக்டருக்கு ரொம்ப ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுடைய இந்த ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இன்றைக்கி படத்தை ரொம்ப நல்ல ரீச் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லி இந்த அடல்ட் காமெடி என்டர்டெய்னரை ஃபேமிலி அடல்ட் காமெடி என்டர்டெய்னரை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லி எல்லோரும் சிறப்பாக பாருங்கள். பார்த்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 7 படம் முடிச்சாச்சு சார். இப்போ ஒரு 7 படம் ஷூட்டில் இருக்குது. இப்போ கூட இங்கே வந்து நம்ம சூரியனை நடிக்கக்கூடிய மாமன் படத்துடைய படப்பிடிப்பில் இதுதான் வந்திருக்கேன் திருச்சிக்கு. நம்ம விலங்கு வெப் சீரிஸ் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணுறாங்க. கருடன் படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ராஜ்கிரண் சார் நடிக்கிறாரு. ஐஸ்வர்யலட்சுமி ஹீரோனாக நடிக்கிறாங்க. அப்புறம் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறேன். அதுபோக வரிசையாக மற்ற படங்களும் போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிலீஸுக்கு தயாராக நயன்தாரா மேடமோடைய மண்ணாங்கட்டி படம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய படங்கள் போய்கிட்டு இருக்குது. சிறப்பாக போய்ட்டுருக்கு. அதே போல் இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களாம் அதிகமாக வராங்க. ஆமாம் சார். நிறையா பேர் நாங்கள் வரல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம், திரைக்கு வர முடியாது. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் சார். நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். முன்னாடி வந்து நாங்கள் வாய்ப்பு தேடும்போது சார் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆஃபீஸ் ஏறி ஃபோட்டோஸ் கொடுத்து வாய்ப்பு தேடுவோம். இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் ஆகிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யூடியூப்பில் போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலமாகவும் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக, அவ்வளோ கண்டென்ட் மிகச்சிறப்பாக யோசிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து என்கிட்ட மிகச்சிறப்பான ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. அது மூலமாகவே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் போய் சேருது. இது ஒரு நல்ல விஷயம் சார். ஏன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்குது, நான் எனக்கு என்னை வந்து கரெக்டான ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய திறமைகளை இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் காமிச்சு அது மூலமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து அவங்களுடைய கண்டென்ட் மூலமாகவே அவங்க பெரிய வாய்ப்புகள் அடைஞ்சிட்ருக்காங்க சார். சார், இந்த பெருசு படம் டைட்டில் கேள்விப்பட்ட என்ன நினச்சிங்க சார்? முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது இந்த டைட்டில் வந்து எனக்கு சொல்லலை. அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் போகும்போதே பயங்கர நகைச்சுவை. ஸ்பாட்லேயே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு பயங்கரமாக சிரிக்கிறாங்கன்னா, அப்போ ஸ்பாட்டில் எங்களுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணணும். அது நம்ம சிரிக்காமல் ரியாக்ட் பண்ணணும், ஷாக்கிங்காக ரியாக்ட் பண்ணணும். அப்புறம் தான் டைரக்டர் சொல்கிறாரு, இதுக்கு வந்து நான் டைட்டில் வந்து பெருசுன்னு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது சரியான டைட்டிலு. ஸோ இதுக்கு மிகச்சரியான டைட்டில் வந்து பெருசு தான் சார்.